லைக் குரூப் ஸ்டே பேக் பேக்கர்ஸ்னால் தே ப்ரிஃபர் ஹாஸ்டல் டைப். இப்போ ஒரு ஃபேமிலியாக வரவங்க, சில்ட்ரனோட வரவங்க, வயசானவங்களும் வரவங்களாம் தே வில் ப்ரிஃபர் அ சர்வீஸ்ட் அப்பார்ட்மெண்ட். ஒரு ஜஸ்ட் அ கப்புள் கம்ஸ் டு ஃபார் அ 1 day ஸ்டேனா தே கேன் ஆஸ்க் ஃபார் எ ப்ரைவேட் ரூம் அண்ட் பண்ணுவாங்க. 1 BHK, நாட் ஈவன் BHK, ஜஸ்ட் அ சிங்கிள் ரூம் வித், ஆனால் அதுக்கு தனி ப்ரைவேட் என்ட்ரன்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கணும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹோம் ஸ்டேஸ்னால் எப்போவுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இப்போ வந்து ஹோட்டல்ஸில் போனால் நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ், ஒரு ரூமில் இவ்வளோ தான் ஸ்டே பண்ணலாம் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் ஹோம் ஸ்டேயில் எப்படி வேணால் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. வீடு வாங்குறது ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். காரணம் என்னன்னு கேட்டால், வீடுன்றது ஒரு டிப்ரிஷியேட்டிங் அசஸ். அது வந்து உங்களுக்கு வேல்யூ ஜாஸ்தி பண்ணிகிட்டே இருக்காது. ஒரு டிப்ரிஷியேட்டிங் அசட்டை எதுக்காக இத்தனை லட்சம் இத்தனை கோடி கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க கட்டுறீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. பட் ஹோம் ஸ்டே பிஸ்னஸ் பண்ணுறது மூலமாக அந்த டிப்ரிஷியேட்டிங் அசட்ஸை நீங்கள் அப்ரிஷியேட்டிங் அசட்ஸாக மாற்றலாம். நான் சும்மா வாய் வார்த்தையில் சொல்லலை. நம்ம பாண்டிச்சேரியை சேர்ந்த பே ஹோம்ஸ் அதை நடத்தக்கூடிய பத்மினி அவர்கள் நம்ம கூட அந்த ஹோம் ஸ்டே பிஸ்னஸை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. ஸோ முக்கியமாக அவங்க 3 விஷயங்கள் பார்க்குறாங்க. என்னன்னா, எந்த ஒரு இடத்துல லொக்கேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கிராமத்தில் இருக்கா, சிட்டியில் இருக்கா, இல்லை டூரிஸ்ட் பிளேஸில் இருக்கா அப்படின்ற பல விஷயங்கள் லொக்கேஷனை பார்த்து தான் ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம கவனிக்க வேண்டிய பல விஷயங்களையும் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் பிஸ்னஸ் சேனல். நான் உங்கள் யுவராணி. ஹோட்டல்ஸ்னால் ஒரு கார்ப்பரேட் மாதிரி ஆகிடும். இது வந்து ஃபேமிலியாக நம்ம ஹோம் ஸ்டேஸ் பண்ணலாம். இப்போ வந்து ட்ராவலிங் வந்து டிபெண்ட்ஸ், நிறைய விஷயத்துக்காக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாட் ஒன்லி ஃபார் விசிட்டிங் பிளேசஸ், தெர் ஆர் மெனி ரீசன்ஸ் ஃபார் பீப்புள் டு ட்ராவல். இப்போ வந்து போஸ்ட் பேண்டமிக்கில் வந்து ஒர்க் ஸ்டேஷன் மாதிரி தே வாண்ட் டு கம் அவுட் ஃப்ரம் தர் ஹோம் அண்ட் ஒர்க். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தா நிறைய பேருக்கு வந்து முன்ன மாதிரி ஹோட்டல்ஸ் நாட் அந்த அளவுக்கு சூட்டபிளாக இல்லை. தே கோயிங் ஃபார் அ டிஃப்ரெண்ட் ஆம்பியன்ஸு, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இது அவங்க அக்காமடேஷன் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க வர ஜென்ரேஷன்ஸ்லாம். அதில் வந்து முக்கியமான வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி, ஹோம் ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு இது அந்த ஆம்பியன்ஸோடு இருக்கணும்னு பார்க்குறாங்க. பர்சனலைஸ்டு ஒரு டச் இருக்கும். இப்போ ஹோம் ஸ்டேயில் வந்து வி கேட்டர் டு த ஹோஸ்ட்டு. அது ஹோட்டல்ஸில் அவங்க எதிர்பார்க்க முடியாது. பிகாஸ் தே வில் பி ஒன் அமங் த மெனி. ஸோ இதில் அப்படி இல்லை, தே ஹாவ் அ பர்சனலைஸ்டு கேர் இருக்கும். அப்புறம் குரூப், இட்ஸ் அ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஹோம் ஸ்டேஸ்னால் எப்போவுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இப்போ வந்து ஹோட்டல்ஸில் போனால் நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ், ஒரு ரூமில் இவ்வளோ தான் ஸ்டே பண்ணலாம் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் ஹோம் ஸ்டேயில் எப்படி வேணால் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. they can adjust among themselves. So for a group, for a large group, budget friendly accommodation அவங்க கொடுக்கலாம். ஆரம்பத்தில் it was limited to certain parts only, but now வந்து இது எல்லாமே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, this can be taken up by anyone, like even retired persons can do this business. இதுக்கு வந்து பெருசாக ஒன்றும் நமக்கு முதலீடு தேவையில்லை. நமக்கு ஒரு வீடு இருந்தால் போதும். அதை வந்து அது வந்து கரெக்டான ஒரு லொக்கேஷனில் இருந்து அந்த பிளேஸும் வந்து அதுக்கு சூட்டபுளாக டூரிசம் டிபெண்ட் இதாக இருந்தால் we can start home stays. We just started, we had a thing, அப்பார்ட்மெண்ட் ஒன்று இருந்துச்சு. அதை வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் வி ஸ்டார்டட், பட் we grew very நல்லாவே ஆச்சு. the thing is, அது என்ன நெசசிட்டியான ஒரு ஃபர்னிஷிங்கு அதெல்லாம் கொடுத்துட்டா போதும். அண்ட் ஆன்லைன் புக்கிங் ப்ரொமோஷன்ஸ் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக வி டோன்ட் ஹாவ் மச் ஒர்க். அதாவது ட்ராவல் பண்ணணும், ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு ப்ரொக்யூர் பண்ணணும், அந்த மாதிரி இல்லை. இருந்த இடத்துல இந்த பிஸ்னஸை நல்லா கொண்டு போகலாம். இது ஈஸி சிம்பிள் பிஸ்னஸ். எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் லொக்கேட்டட் நியர் இன் டூரிஸ்ட், இட்ஸ் அ வெரி ஐடியல் இது. அது ஹோம் ஸ்டேலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சம் ப்ரெஃபர் அ செக்யூர் பிளேஸ். இந்த டவுன் ஏரியாவில் இருக்கிறவங்க, ஃபேமிலியோடு வரவங்க, அவங்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறாங்க. சில பேர் வந்து டவுனுக்கு வெளியே ரிமோட் ஏரியாவில் ஒரு ஃபார்ம் ஹவுஸில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. சர்டன் பீப்புள் வாண்ட் பீச் கிட்ட இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த லைக்ஸ் ஆஃப் த we all get customers. So the thing is, it's only the difference what the guests have in mind, for what purpose they are coming. இப்போ வந்து நம்ம லொக்கேஷன் நீங்கள் சொன்னீங்க, சில பேர் ஃபார்மில் கேட்பாங்க, சில பேர் பீச் பக்கமாக கேட்பாங்க. அந்த மாதிரி அந்த லொக்கேஷன் சம்மந்தப்படி தான் வந்துட்டு ஹோம் ஸ்டேயோட கேட்டகரைசேஷன் போதா, இல்லைனா வந்து அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயினாக இருக்குது. நமக்கு என்ன மாதிரி வந்து கொடுக்க முடியும்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். சில பேர் வந்து தே வில் ஸ்டே இன் த ஹவுஸ். அதாவது ஓனர் ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு போர்ஷன் ஆஃப் த ஹவுஸ் கொடுவாங்க. ஜஸ்ட் ரூம்ஸ் வரைக்கும் வந்து ஒரு ரூம் வச்சு, ஒரு அட்டாச் பாத்ரூம் வச்சு, ப்ரைவேட் ரூம்ஸ் மாதிரி கொடுக்குறதுக்கு தே ஹேவ் தட் இஸ் சஃபிஷியன்ட் டு
ரன் ஏ ஹோம் ஸ்டே. அவங்களுக்கு கெஸ்ட்டுக்கு வந்து அந்த ஒரு ரூம் ஒரு அட்டாச் பாத்ரூம்லேயே தே கேன் கிவ் அகாமடேஷன். அதர்வைஸ் நீங்கள் ஃபுல் அப்பார்ட்மெண்ட்டு சர்வீஸ்ட் அப்பார்ட்மெண்ட் கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம். So another thing is this hostel type. So 3 types are that. Depends upon the category of the people we are going to entertain. Like a group stay, backpackers na they prefer hostel type. இப்போ ஒரு ஃபேமிலியா வரவங்க, சில்ட்ரனோட வரவங்க, வயசானவங்கள வரவங்களா they will prefer a serviced apartment. அந்த மாதிரி Or just a couple comes to for a one day stay na they can ask for a private room and பண்ணுவாங்க. Like 1 BHK, not even BHK, just a single room with ஆனா அதுக்கு தனி private entrance இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கணும். Some the owners will stay in the ground floor and there will be a room in the first floor. அதுக்கு தனி entrance இருக்கும். ஸோ அது அங்கே ஹோம் ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் ஒரு டூரிஸ்ட் பார்ட்டிக்கு நம்ம போயிருக்கோம் அப்படின்னா ஹோட்டல் புக் பண்ணுறதை விட எதனால ஹோம் ஸ்டேவை புக் பண்ண ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வீடு மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா அவ்வளோ கிலோமீட்டர்ஸ் தாண்டி போய்ட்டு ஒரு இடத்துல ஸ்டே பண்ணும்போது வீடு மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருந்ததுன்னா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, இந்த ஹோம் ஸ்டே பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு நிறைய சீக்ரெட்ஸ்லாம் இருக்குது. அதை கூட இன்னைக்கு இந்த வீடியோவில் பத்மினி அவர்கள் சொல்ல போகிறாங்க. பட் இருந்தாலும் இன்னும் இன்டெப்த்தாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பில் ஹோம் ஸ்டே பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவங்க ஃபேமிலியாக அதை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க ஃபாலோ பண்ணாங்க, எப்படி அவங்க பிசினஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு கோர்ஸ் மூலியமாவே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸ் ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லைசன்ஸ் வாங்குறதுக்கு நம்ம கிட்ட அடிக்குவேட் ப்ரொவிஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அது எது த்ரூ த டூரிசம் ஆர் த்ரூ த முனிசிபாலிட்டி வாட் வி ஹேவ் காட். ஸோ தே வில் இப்போ ஒரு ப்ரைவேட் ரூம்னா அந்த அளவுக்கு ஒன்றும் ரொம்ப தேவையில்லை. பட் இந்த மாதிரி ஹாஸ்டல் பிஹெச்கே 2 BHK சர்வீஸ்ட் அப்பார்ட்மெண்ட்னா ப்ரைமரிலி வி ஷுட் ஹேவ் பார்க்கிங் ஸ்பேஸ். அதை ஃபஸ்ட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணிடணும். ஒன்று நம்ம வீட்டிலே இருந்தால் வெரி குட், இல்லையா நம்ம அட்லீஸ்ட் வி ஹேவ் டு அரேஞ்ச் ஃபார் த பார்க்கிங் பிகாஸ் தட் இஸ் அ க்ரைட்டீரியா ஆஃப் இது வந்துருச்சு இப்போ லைசன்சிங்கு. ஃபஸ்ட்டு தே ஆர் சீயிங் ஒன்லி பார்க்கிங். பாண்டி வந்து ஒரு ஸ்மால் டவுனு, ரொம்ப ஏற்கனவே நிறைய 2 வீலர்ஸ் அண்ட் 4 வீலர்ஸ் இருக்காம். ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ் நம்ம கொண்டு வரும்போது வி ஷுட் பி ஏபிள் டு ப்ரொவைட் பார்க்கிங் ஸ்பேஸ் ஃபார் தம். அது ஃபஸ்ட்டு பார்க்கணும் நம்ம. ஸோ அந்த சுற்றில அந்த ரோட்ஸு அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது பெட்டர். லைக் வெதர் திஸ் இஸ் சேஃப் ஃபார் அ ஃபேமிலி ஆஃப் சேஃப் ஃபார் கேர்ள்ஸ் ஒன்லி ட்ரிப் வரவங்களுக்கு சேஃப்டி அது நம்ம என்ஷூர் பண்ணணும். ஓகே, ஹோம் ஸ்டே பிஸ்னஸ் இது இருக்கு இல்லையா, இது ஆரம்பிக்கிறதுனால வந்துட்டு என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, என்ன லாபம் இருக்குது? அதாவது நம்மள மாதிரி ரிட்டையர்ட் பர்சன்ஸ்க்கு வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்குது. அது ஹெல்த்தி என்கேஜ்மெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் வி ஆர் நாட் சப்போஸ் டு பி லோன்லி. நமக்கு சன்ஸ் நம்ம எல்லாம் விட்டு போன அப்புறம் வி நீட் டு இன்ட்ராக்ட் வித் பீப்புள். ஸோ திஸ் கிவ்ஸ் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. நமக்கு வந்து நிறைய பேர் கான்டாக்ட் டெவலப் பண்ணது, யங்ஸ்டர்ஸோடலாம் மூவ் பண்ணுறதுக்கு ஒரு இது இட் கிவ்ஸ் பேசிக்லி அ கான்ஃபிடன்ஸ். ஆமாம் ஆமாம், நமக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அண்ட் இட்ஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட். Like later on it to be taken care of by our children. இது வந்து என்ன பெனிஃபிட்னா இதில் வந்து நாம் ஆக்சுவலாக இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை ஹோம் ஸ்டேக்கு. we can be even out of station and still run this business. அதாவது நாம் இருந்தால் நல்லது பிகாஸ் கெஸ்ட் will always prefer to interact with the host. பட் அப்படி இல்லைன்னா கூட we can engage some person like house in charge மாதிரி ஒரு எஃபிஷியண்டான ஒரு பர்சனை என்கேஜ் பண்ணிட்டா we can still run the business. We can go out and நம்ம எப்போவுமே இங்கே இருக்க மாதிரி இருக்காது. we can have our own life but still carry on this business. அது ஒரு பெனிஃபிட் இருக்கு. Even from Bangalore I can run this, even from Chennai I can run. Only thing we should have sufficient staff to carry it forward. Like a good manager இருந்தால் போதும். இப்போ இந்த ஹோம் ஸ்டே பிஸ்னஸோட பெனிஃபிட்ஸ் எனக்கு புரியுது. இப்போ வந்து இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க? எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? அது வந்து டெஃபினெட்லி வந்து கெஸ்ட்டோட ரிவ்யூஸ் நமக்கு ரொம்ப தேவை. ஸோ கெஸ்ட்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு தேவை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து ஃபீட்பேக்ஸ் நம்ம வாங்க ட்ரை பண்ணணும். சஜஷன்ஸ், அவங்களோட சஜஷன்ஸ் நம்ம எடுத்துக்கணும். நமக்கே ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அதை சரி பண்ணணும். ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த கெஸ்ட் ஃப்ளோ. அதில் இருக்குது. மேக்ஸிமம் நம்ம ப்ரொமோஷன் பண்ணி நமக்கு ஒரு நேம் க்ரியேட் பண்ணிட்டா, ஒரு ஆன்லைன்லேயோ ஏதோ க்ரியேட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக இட் கீப்ஸ் கம்மிங். ஸோ வீல் ஹாவ் ரிப்பீட் கெஸ்ட்டை ஃபாலோ பண்ணி இது பண்ணுறது. அண்ட் இஃப் யூ ஹாவ் எ நேம் லைக் திஸ் பிளேஸ் வில் ஆல்வேஸ் பி நீட் கிளீனினஸ்லாம் இருக்குது, சர்வீஸ் குட்டாக இருக்குது, ஹோஸ்ட் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்காங்க, கைண்டாக இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு நேம் எடுத்துட்டாலே வந்து ஆட்டோமேட்டிக்லி திஸ்
க்ரோஸ். நம்ம ஈச் அண்ட் எவ்ரி டைம் நம்ம போய் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒன்லி திங் இஸ் இனிஷியலாக ஃபஸ்ட்டு 3 to 6 months நம்ம நல்ல பேர் எடுத்துட்டாலே இட் ஆட்டோமேட்டிக்லி இட் கம்ஸ். அப்ஸ்கேலிங் பண்ணிட்டு இருக்கணும். we should keep on adding. இனிஷியலாக நமக்கு அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாத இருந்தால் கூட லேட்டர் ஆன் அந்த இன்கம் வர வர we have to keep looking. ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஆமாம், இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கல, ஸோ we are planning to give complimentary breakfast and மூவி நைட்ஸ் மாதிரி கொடுக்கலான்னு இருக்கோம். வீக்கெண்ட்ஸில் ஒரு ப்ரொஜெக்டர், இட்ஸ் நாட் அ வெரி பிக் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு சின்ன ப்ரொஜெக்டர் வாங்கி ஸ்க்ரீனில் டெரஸ் வச்சா ஒரு ஓப்பன் ஏர் தியேட்டர் மாதிரி கொடுத்துடலாம். ஸோ we can plan for a dinner for the guest. ஓகே புரியுது. இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் அடிப்படையான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து ஹோம் ஸ்டே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம தகுந்த லொகேஷன் நமக்கு வேணும் இல்லையா? இந்த இடத்துல தான் ஆரம்பிக்கணும், இந்த இடத்துல ஆரம்பிக்க கூடாது அந்த மாதிரி இருக்குல்ல. நீங்க லொகேஷன் வந்து எந்த மாதிரி சூஸ் பண்ணுவீங்க? இது வந்து உங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டி, அது எனக்கு புரியுது. எனக்கு லொகேஷன்ல பிரச்சனையே இல்லாம இருக்குது. ஏன்னா we are actually in a tourist hub மாதிரி தான் இருக்கும். அண்ட் சென்டர் ஆஃப் த டவுன்ல இருக்கிறதுனால வந்து we didn't have that. பட் நாங்க என்ன சஜஸ்ட் பண்ணோம், எங்க நிறைய டூரிஸ்ட் ட்ராவல்ஸ் போகிறாங்களோ அந்த இடத்துல தான் நம்ம ஆரம்பிக்கிறது ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸாக இருக்கும். லைக் பில்கிரிமேஜ் சைட்ஸ் இருக்குது, டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. அண்ட் ஈவன் வி கேன் சே ஃபார் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கத்தில் கூட ஹோம் ஸ்டேஸ் நடத்தலாம், சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ், விச் வில் பி ரியல் யூஸ்ஃபுல். ஏன்னா வந்து ஒரு பேஷண்ட்ஸை அட்மிட் பண்ணி வெளியூர்லேருந்து வரவங்க தே கான் ட்ரீட்மெண்ட், இது எஸ்பெஷலி ஸ்பெஷல் டயட் டு பேஷண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ தே கேன் ஹாவ் அ சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட். சென்னையில் நிறைய அந்த மாதிரி வந்திருக்கு. நியர்பை ஆல் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் தே ஹாவ் திஸ் ஹோம் ஸ்டேஸ். அதே மாதிரி ஒரு கார்ப்பரேட் செட்டப்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜோஹோ மாதிரி ஏதாவது ஆப்ரேட்னா அது சுற்றி இருக்கிற இடத்துலலாம் நிறைய இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. அண்ட் இஃப் யூ ஹாவ் ஃபண்ட்ஸ் அண்ட் ஆல், பீச் சைடில் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி பாண்டியில் பொறுத்த வரைக்கும் பீச் டவுன்னால அது நிறைய பேர் ப்ரெஃபர் பண்ணி பீச் ஸ்டேக்கு வராங்க. இஃப் யூ ஹாவ் மணி லைக் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருந்தால் பூலோட நீங்கள் பார்த்து இது பண்ணலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நிறைய அட்ராக்ட் பண்ணுது. பூல் இருக்கணும், இல்லைன்னா பீச் பக்கத்தில் இருக்கணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் பாத்டபாரே இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து வேரியஸ் கேட்டகரிஸ். இப்போ நாம் வந்த ஹோம் ஸ்டேஸில் நம்ம பாத்டப் வித் டெரஸ் கொடுத்துருக்கோம் பென்ட் ஹவுஸில். ஸோ அது கம்பேரபிள் டு த கிரவுண்ட் ஃப்ளோர், தட் கோஸ் பெட்டர். ஓகே, இப்போ நம்ம அந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணுறப்போ டூரிஸ்ட் பிளேஸ்னே வச்சுக்கலாமே, பாண்டிச்சேரி வச்சுக்கலாம், இல்லை இந்த கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கிற பக்கத்தில் விஷயங்கள்லாம் வச்சுக்கலாம். அங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க, ஆல்ரெடி ரொம்ப வருஷமா இருக்கிற ஹோம் ஸ்டேஸ் இருப்பாங்க, இல்ல புதுசா வர ஆட்கள் இருப்பாங்க, நம்ம போட்டதுக்கு அப்புறமா ஆட்கள் வருவாங்க. ஸோ அந்த காம்படிஷனை வந்து நம்ம எப்படி கணிக்கிறது? அவங்க கூட வந்துட்டு எப்படி அந்த லொகேஷனை சேஸ் பண்றது? இப்போ நீங்கள் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் சொன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. பிகாஸ் அது ஃபங்க்ஷனல் தான். தே ஆர் கம்மிங் ஜஸ்ட் ஃபார் ஸ்டே அண்ட் தட். அதில் வந்து நீங்கள் யூனிக்னஸ்லாம் காட்ட முடியாது. ஒன்லி திங் யூ கேன் கிவ் தம் சம் ஷெஃப் கொடுத்து குக்கிங்கு அந்த மாதிரி பண்ணலாம். பட் டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் பண்ணால் வி கேன் ஹாவ் அவர் ஓன் கிரியேட்டிவிட்டி. நம்ம எப்படி டிசைன் பண்ணி எப்படி கொடுக்குறோம், தட் வில் மேக் அ டிஃப்ரென்ஸ். இப்போ நம்மளோட டிசைனிங் இஸ் இம்பார்ட்டன்ட், டிசைனிங் ஆஃப் த ஹோம் ஸ்டே இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் என்ன மாதிரி நீங்கள் கம்ஃபர்ட்ஸ் அடிஷ்னலாக மற்ற இடத்துல கொடுக்காதது நீங்கள் கொடுக்குறீங்க, அதுவும் பார்க்குறாங்க. ஸோ அதிலெல்லாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம பண்ணலாம். இப்போ பாண்டிச்சேரியிலே எடுத்துக்கிட்டால் நிறைய ஹோம் ஸ்டேஸ் போயிட்டு இருக்கு. பட் சிலது எப்படி நல்லா போகுதுன்னா வாட் கம்ஃபர்ட்ஸ் தி ஆர் கிவிங், அதில் தான் மெயினாக பார்க்குறாங்க. அண்ட் வாட் இஸ் த ஹோஸ்ட் கெஸ்ட் ரிலேஷன்ஷிப், அதுவும் இருக்குது. ஹவு மச் வி ஆர் அந்த நோன் இம்பார்ட்டன்ட் கிளீனினஸ், நீட்னஸ், அது மெயின்டெனன்ஸு, சர்வீஸ், அந்த மாதிரி நிறைய விஷயத்துல நம்ம வித்தியாசப்படுறோம். நிறைய பேர் வந்து ஜஸ்ட் ஒரு வீடு இருக்கு அப்படியே விட்டுலாம், ஒரு மந்த்லி வாடகை விடுற மாதிரி விடுறான்னு நினைக்கிறாங்க. அது நிச்சயமா சரியா போகாது. ஹோம் ஸ்டேக்கு நம்ம தனியா டிசைன் பண்ணி தனியா பண்ணாதான் முடியும். இட்ஸ் நாட் லைக் ரெகுலர் ரெண்டல்ஸ் மாதிரி விட முடியாது. இதுக்கு தனியா நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ணா நல்லா we can compete with other people. எந்த மாதிரியான லொகேஷன்லாம் வந்து லைக் கம்ப்ளீட்டா தவிர்க்கணும், இங்கெல்லாம் போடவே கூடாது? நிறைய மார்க்கெட்ஸ் அந்த மாதிரி ரொம்ப க்ரௌடட் பிளேசஸ் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு பார்க்கிங் ப்ராப்ளம் இருக்கும், நமக்கும் பார்க்கிங் ப்ராப்ளம் இருக்கும். ரொம்ப நாய்ஸ் உள்ள ஸ்ட்ரீட்ஸு அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப பக்கத்துலேயே கல்யாண மண்டபம் இல்லைன்னா இந்த கோயில், அதான் ரொம்ப அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிற இடமா நம்ம செலக்ட் பண்ணால் பெட்டர். ஓகே
கொஞ்சம் ரொம்ப உள்ள கொஞ்சம் இல்லாம கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். இப்போ அந்த லொக்கேஷன் வந்து வைட் ஸ்ட்ரீட், கொஞ்சம் கார் போயிட்டு வர மாதிரி இருக்கணும். அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அந்த சுற்றி இருக்க இடம் நல்லா இருக்கணும், அந்த நெய்பர்ஹுட் நல்லா இருக்கணும். ஒரு மாதிரி க்ரீப்பியாக நைட்டு போகிறதுக்கெல்லாம் இல்லாமல் அந்த மாதிரி இடத்துல லேட்டா நடந்து வந்தாலும் it should be safe. ஆமாம், இட் ஷுட் பி சேஃப் ஃபார் த கேர்ள்ஸ், லேடிஸ். ஏன்னா நிறைய பேர்லாம் இப்போ கேர்ள்ஸ் தனியாகவே ட்ராவல் பண்ண ஆமா, ஆரம்பிச்சாங்க. நிறைய வரும். ஸோ அவங்களுக்கு சேஃப்டி பார்க்கணுன்னா அந்த ரோட் சைடு வந்து இலுமினேட்டடாக இருக்கா, வாட் இஸ் த நெய்பர்ஹுட், இது அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம ஹோம் ஸ்டே வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் லொகேஷன் நிறையா ஆஸ்பெக்டில் வந்து சூஸ் பண்ணுறீங்க. அப்போ நம்ம கெஸ்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், அந்த ஆக்சசபிலிட்டி வந்து என்ஷூர் பண்ணி லொகேஷன் சூஸ் பண்ணுறோமா, அது எப்படின்னு நான் கேட்குறேன். ஆமாம், டெஃபினெட்லி. நான் தான் சொன்னேன்ல, வைட் ரோட்ஸ், லைக் அட்லீஸ்ட் காரில் வரவங்க வந்து கார் பார்க்கிங் பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருக்கணும். 2 வீலர் பார்க்கிங்க்கு இதாக இருக்கணும். மற்றபடி அதுதானே, தே மோஸ்ட்லி கம் பை கார் ஆர் தே கம் பை ட்ரெயின். வந்தால் அவங்க ஒரு 2 வீலர் எடுத்துக்கிறாங்க, ரெண்ட் பண்ணிடுறாங்க அங்கே. ஓகே, நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் இன்னும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒன்று இருக்குது. சப்போஸ் இஃப் தே ஃபால் சிக்கு, வி ஷுட் ஹேவ் லோக்கலாக இருக்க இமிடியேட் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ், அதுக்கு நாம ரெடியாக இருக்கணும். டு கால் அன் ஆம்புலன்ஸ் ஆர் டு கிவ் தம் இமீடியட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். அதுக்கு நாம வி ஷுட் ஹேவ் அ செப்பரேட் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் ஃபார் அவர் ஓன், ஆர் இமீடியட்டாக ஒரு ரீச் பண்ணுற மாதிரியாவது இருக்கணும். நம்ம ஒரு வெஹிக்கிள் இமீடியட்டாக அரேஞ்ச் பண்ணி அவங்கள இதை எடுத்து அழைச்சிட்டு போகிற மாதிரி நாம அதுக்கு ரெடியாக இருக்கணும். அது இது இருக்கணும். அண்ட் நம்ம லொக்கேஷன் வந்து டெஃபினெட்லி ஷுட் பி வெஹிக்கிள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். இல்லைன்னா there's no point in running a business, because most of the guests they come in, not mostன்னு சொல்ல முடியாது, பாதிக்கு பாதி பேர் காரில் தான் வராங்க, அவங்க ஓன் வெஹிக்கிள் இல்லைன்னா இங்கே வந்து கேப் அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து இடம் கொடுக்கணும். அதுக்கு தான் முனிசிபாலிட்டியே வந்து இப்போல்லாம் இன்சிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, யூ ஷுட் ஹேவ் பார்க்கிங் ஸ்பேஸ். ஸோ அந்த அக்சசிபிலிட்டி டெஃபினட்டாக கொடுக்கணும் நம்ம. ஸோ இந்த வீடியோவில் ஹோம் ஸ்டே பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். நம்ம வீட்லேயும் ஒரு வீடு இருக்குது, சும்மாவே ஒரு போர்ஷனு, நம்மளும் டூரிஸ்ட் பிளேஸ் பக்கத்தில் தான் வீடு இருக்குது, பட் இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு மெயினான ஒரு இடத்துல உங்களோட வீடு இருக்குது அப்படின்னா அதை சும்மா அப்படியே போட்டு வைக்கிறத விட ஹோம் ஸ்டே பிஸ்னஸ் பண்ணால் கொஞ்சம் நல்ல லாபம் தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த ஹோம் ஸ்டே பிஸ்னஸ் பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பில் இந்த கோர்ஸ் இருக்குது, இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கோர்ஸ்க்கான லிங்கையும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.